ஏப்ரல் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் தினம், உலக குரல் தினம், ஆட்டிச தினம், அம்பேத்கருடைய பிறந்த தினம், பஞ்சாயத்து ராஜ் தினம் ஆகிய தினங்கள்லாம் வந்து கொண்டாடப்படுது. ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநில தினம் வந்து கொண்டாடப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பெறுவதற்கு முன்னாடி உருவான முதல் மொழிவாரி மாநிலமாக ஒடிசா வந்து காணப்படும். எப்போ வந்து தனி மாநிலமாக உருவாச்சுன்னா 1936 வந்து உருவாகும். விடுதலை பெற்ற பின்பு பார்த்திங்கன்னா 1953 அக்டோபர் 1 வந்து ஆந்திர மாநிலம் வந்து முதல் மொழிவாரிய மாநிலமாக கருதப்படும். அடுத்து ஏப்ரல் 1 வந்து மற்ற நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 1935 இந்திய ரிசர்வ் வங்கி வந்து செயல்பட தொடங்கியிருக்கும். அடுத்து ஏப்ரல் 1 1973 புலிகளை பாதுகாக்கும் திட்டமான ப்ராஜெக்ட் டைகர் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஏப்ரல் 2 வந்து பாருங்கள் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். ஆட்டிசம்னா என்னென்னா இந்த மூளை குறைபாட்டு தினத்தை தான் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அடுத்து சர்வதேச குழந்தைகளுக்கான புத்தக தினம் வந்து இந்த ஏப்ரல் 2 தான் கொண்டாடப்படும். அடுத்து ஏப்ரல் 4 சுரங்க விழிப்புணர்வுகளுக்கான சர்வதேச தினம் வந்து கொண்டாடப்படும். அடுத்து சர்வதேச கேரட் தினம் வந்து ஏப்ரல் 4 வந்து கொண்டாடப்படும். ஏப்ரல் 5 வந்து பார்த்திங்கன்னா தேசிய கடல்சார் தினம் மற்றும் சர்வதேச மனசாட்சி தினம் அப்படின்னு கொண்டாடப்படும். இந்த ஏப்ரல் 5 வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கியிருப்பார் 1930. ஏப்ரல் 6 பாருங்கள் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் வந்து இந்த ஏப்ரல் 6 தான் வந்து கொண்டாடப்படும். அடுத்து ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் மற்றும் உலக பார்க்கின்சன் தினம் ஆகியவை கொண்டாடப்படும். இந்த பார்க்கின்சன் அப்படின்னா என்னென்னா நடுக்குவாத வியாதியை தான் இந்த பார்க்கின்சன் அப்படின்ட்டு கொண்டு சொல்லுவோம். அடுத்து ஏப்ரல் 12 உலக வான் பயண தினம். இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அடுத்து ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து இந்த ஏப்ரல் 13 1919 வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கும். அதை அனுசரிக்கும் விதமாக ஜாலியன் வாலா படுகொலை வந்து கொண்டாடப்படுது, நினைவு நாளை வந்து கொண்டாடப்படுது. இதே இந்த நாளில் வந்து என்ன ஆகிருக்கும்னா ஜாலியன் வாலாபாக் அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைசாகி தினத்தை வந்து கொண்டாட வந்து மக்கள் வந்து குவிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யபால் மற்றும் டாக்டர் ஜாய்புதீன் கிட்லாஜாவ் அப்படின்றவருடைய கைதை கண்டித்து இந்த மக்கள் வந்து கூடியிருப்பாங்க. அப்போ தான் அந்த துப்பாக்கிச்சூடு வந்து நடக்கும். இந்த பைசாகி தினம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கியருடைய அறுவடை தினமாகவும் அனுசரிக்கப்படும். ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படும். இது பீம் ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படும். அப்புறம் தமிழ் புத்தாண்டு வந்து இந்த ஏப்ரல் 14 தான் வரும். அடுத்து பாருங்கள் 15 திருநங்கைகளுக்கான தினம் வந்து தமிழக அரசால் கொண்டாடப்படக்கூடியது இந்த திருநங்கைகளுக்கான தினம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15 2018 திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் வந்து இந்த திருநங்கைகள் தினம் வந்து தமிழக அரசால் வந்து கொண்டாடப்படுது. ஏப்ரல் 16 வந்து உலக குரல் தினம். இந்த ஏப்ரல் 16 1853 முதல் ரயில் வந்து மும்பை டு தானே வந்து ஓடியிருக்கும். அப்புறம் இந்த ஏப்ரல் 16 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்தி வந்து உண்ணாவிரதத்தை வந்து அறிவிச்சிருப்பார். அடுத்து ஏப்ரல் 17 உலக கீமோபிலியா நோய்க்கான தினமும் கொண்டாடப்படும். ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினம் வந்து கொண்டாடப்படும். இந்த ஏப்ரல் 18 வந்து பார்த்திங்கன்னா வினோபாவை வந்து 1950 வந்து பேச்சம்பள்ளி அந்த கிராமத்தில் வந்து பூமிதான இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். இந்த பேச்சம்பள்ளி அப்படின்றது எங்கே இருக்குன்னா அப்போக்குள்ள ஆந்திர பிரதேசம், இப்போது பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வந்து இருக்குது. அடுத்து ஏப்ரல் 19 வந்து உலக கல்லீரல் தினம் வந்து கொண்டாடப்படும். ஏப்ரல் 21 தேசிய சிவில் சேவை தினம் அப்படின்பது கொண்டாடப்படும். மகாவீரர் ஜெயந்தி இந்த ஏப்ரல் 21. ஏப்ரல் 22 உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம். இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அடுத்து ஏப்ரல் 24 வந்து பார்த்திங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து கொண்டாடப்படும். அப்புறம் ஆய்வகங்களில் உள்ள விலங்குகளுக்கான தினமும் கொண்டாடப்படும். இந்த ஏப்ரல் 24 எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா 24 மணி நேரமும் ஏமாறுறோம் பஞ்சாயத்தில் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க.
அடுத்து ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம் வந்து கொண்டாடப்படும். இது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். உலக பென்குயின் தினம் அப்படின்பதும் கொண்டாடப்படும். ஏப்ரல் 26 உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் மற்றும் உலக வடிவமைப்பு தினம், சர்வதேச நடன தினம், அப்புறம் சர்வதேச சிற்ப நாள் ஆகியவைலாம் வந்து ஏப்ரல் 26 வந்து கொண்டாடப்படும். ஏப்ரல் 29 பாரதிதாசனுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தமிழ் கவிஞர்கள் தினம் வந்து கொண்டாடப்படும். ஏப்ரல் 30 உலக கால்நடை தினம், ஆயுஷ்மான் பாரத் தினம், உலக இசை தினம். இந்த உலக இசை தினம் வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அடுத்து பாருங்கள், ஏப்ரல் 8 மங்கள் பாண்டே நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படும். மங்கள் பாண்டே வந்து 1853 பெரும்புரட்சியின் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 8 தூக்கு போட்டிருப்பாங்க. அதை நினைவு கூறும் விதமாக அனுசரிக்கப்படும். அடுத்து ஏப்ரல் 10 16 வரைக்கும் இந்திய ரயில்வே வாரம் வந்து கடைபிடிக்கப்படும். அடுத்து ஏப்ரல் 1 ஏப்ரல் 7 வரைக்கும் குருட்டுத்தன்மை வாரம் அப்படின்பதும் வந்து கடைபிடிக்கப்படும். தேங்க்ஸ்.